வணக்கம் நண்பர்களே. உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரகத்வாராகி எம்பியின் அருளாசியோடு ஜோதிடம் மிக எளிமை என்கின்ற அமைப்பில் நாம் இந்த 3ஆம் பதிவை பதிகின்றோம். அனைவருக்கும் ஜோதிட கல்வி சேரட்டும். சூரிய சந்திரர்களை பற்றி, கிரகங்களை பற்றி, ஜோதிடத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த பதிவை மேலும் மேலும் அடுத்தடுத்த பதிவுகளை பதிகின்றேன். இதில் சந்திரனாகப்பட்டவர் பூமியின் துணைக்கோள். சூரியன்கிறவர் மிக மிக பிரம்மாண்டமான ஒரு நெருப்பு பிழம்பு. அதிலிருந்து பிரளயம் ஏற்பட்டு பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கூறுகளாக, நட்சத்திரங்களாகவும் கிரகங்களாகவும் கேலக்சி மண்டலத்தில் அப்படியே சிதறி கிடக்கிறது. அத்தனைக்குமே உயிரூட்டக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சூரியன் தான். அதில் அதை தவிர்த்து, நட்சத்திரங்களை தவிர்த்து கோள்களாக இருக்கக்கூடியது பூமியும் ஒரு கோள். பூமிக்கு துணைக்கோள் சந்திரன். ஏனைய கிரகங்கள் இதனுடைய அடுத்தடுத்த வரிசையிலே இருக்கிறது. மிகவும் அருகாமையிலே, பூமிக்கு மிகவும் அருகாமையிலே இருக்கக்கூடியது சந்திரன். 27,38,000 மைல்களுக்கு அப்பால் இருந்து பூமியை காக்கிறது என்கின்ற ஜோதிட கணக்கு. சூரியனிலிருந்து வரும் அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சை அப்படியே தன்பால் உள்வாங்கி அந்த சந்திரன், அந்த கிரகம், சூரிய கதிர்வீச்சு அப்படியே பூமிக்கு வந்தது அப்படின்னு சொன்னோம்னா பூமி தாங்காது. பூமியில் எந்த விதமான உற்பத்தியும் இருக்காது. நெருப்பு காடாக மாறிவிடும். அதை தடுத்து அந்த கதிர்வீச்சை அப்படியே உள்வாங்கி, தன்பால் உள்வாங்கி, இதில் சூரியனிலிருந்து வெடித்து சிதறிய கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான வர்ணங்கள், கலர் இருந்தது. அதில் இந்த சந்திரனாகப்பட்டவர் வெள்ளைக்கல். இப்போ ஒரு வெளிச்சத்தை வெள்ளைக்கல், கண்ணாடிக்கல்லை வச்சு பார்த்தோம்னா அது எப்படி வெள்ளையாக தெரிவது, அதுபோல் இந்த கல் வெள்ளைக்கல். இதனுடைய வெளிச்சத்திலிருந்து நமக்கு இந்த வெளிச்சம், வெள்ளை வெளிச்சம், பகலில் வெள்ளையேன்னு இருக்குது இல்லையா, அந்த வெள்ளை வெளிச்சம் நமக்கு கிடைக்கிறது. அது யாரால் கிடைக்கிறதுனா சந்திரனால் தான் கிடைக்கிறது. சந்திரன் பூமியில் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அது இருட்டு, அமாவாசை, இந்த மாதிரி. அந்த சந்திரனாகப்பட்டவரே நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒளி வீச்சினால தான் இங்கே பூமியை காக்கின்ற ஒரு அற்புதமான பணி. பூமியில் உற்பத்தி ஆகக்கூடிய ஜீவராசிகள் அனைத்துமே சந்திரனுக்கு தான் நன்றி. அதான் சந்திரன் தாய் கிரகம். பூமியினுடைய உற்பத்தியினுடைய வேலைகளை யார் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் பூமியின் உற்பத்தி, உயிர்களை உருவாக்குவது, அற்புதமான பணியை சந்திரன் தான் செய்கிறார். அப்படியே சூரிய கதிர்கள் வந்ததுன்னா பூமி வெப்பக்காடாகுது. அதை தடுத்து தன்பால் உள்வாங்கி ஜீவராசிகளை உற்பத்தி செய்வதால் தான் தாய்மை கிரகம், தாய் கிரகம் என்று சந்திரனை வர்ணிக்கின்றார்கள். உயிரூட்டும் கிரகமாக, அதாவது உயிரை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் உக்கிரமாக இருக்கிறது சூரியன். உயிரூட்டும் கிரகமாக இருந்தாலும் சூரியன் மிக உக்கிரமாக அனைத்து கோள்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் ஒளியை கொடுப்பதாலும் உயிரூட்டும் கிரகம் என்று சொல்லலாம். ஆனால் அது உக்கிரமாக இருக்குது. அது அப்படியே நாம் எந்த ஜீவராசிகளும் பெற முடியாது. அனைத்துக்கும் உயிரூட்டம், ஆன்மா, ஆத்மா, தந்தைகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில்
சூரியன் திகழ்கிறது. ஆத்மானா அதாவது என்னதான் அந்த கண்ணாடிக்கல், வெள்ளைக்கல் கண்ணாடிக்கல்லுக்கு வெளியே அந்த வெளிச்சங்கள் வந்தாலும் அந்த வெளிச்சத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா, அந்த ஒளி, அந்த முக்கியமான ஒளி யாருக்கு சொந்தமானதுன்னா அது சூரியனுக்கு தான் சொந்தமானது. அதனால தான் பிதற்காரகன், தகப்பன்காரகன், அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம். என்னதான் தகப்பன் என்னதான் சம்பாரிச்சுட்டு வந்தாலும் அதைய பேணி காக்கக்கூடிய தன்மை தாய்க்கு இருக்குது. ஆக உற்பத்தி செய்யக்கூடியவன், உருவாக்குவன் தகப்பன், அதைய பேணி காத்து அதை அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடியவன் தாய். இந்த தாய் கிரகம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இல்லை என்றால் இந்த பூமியினுடைய உற்பத்தியே இல்லை. எந்த உயிரினங்களும் உயிர்ப்பிக்காது. அந்த மாதிரி ஒரு நிலை தான் ஏற்படும். ஆக சந்திரன் என்றால் தாய், தகப்பன் என்றால் சூரியன். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.